ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் இருப்பதே ஜனநாயகத்துக்கு நல்லது என்று மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைவது மாநில உரிமை குரலை நசுக்குவதாக அமைந்துவிடும். தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளும் போது விகிதாச்சார அடிப்படையில் சம பங்கு அளிக்கப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எந்த அறிவிப்பும் அறிவிக்காத நிலையில், அதற்கான எந்த பணியும் நடக்காத நிலையில் தமிழகத்துக்கு தொகுதிகள் குறையும் என்று உத்தேசமாக நினைப்பதும் கூறுவதும் ஏற்புடையதல்ல. குறிப்பாக இந்த பிரச்சினையை உறுதியாக அணுக வேண்டுமே தவிர உத்தேசத்தின் அடிப்படையில் அணுகக்கூடாது என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருப்பது போல அனைத்து மாநிலங்களிலும் சம எண்ணிக்கையில் உறுப்பினர்களை அளிக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசின் செயல்பாடுகள் மர்மமாக உள்ளன என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் பிற மாநில முதல்வர்களை நேரில் சந்தித்து ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும். கூட்டமைப்பாக சென்று வலியுறுத்தினால்தான் பிரச்சினைக்கு உறுதியான தீர்வு கிடைக்கும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டுக்கு பெரும் தண்டனையே அன்றி வேறு அல்ல என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். என் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் என மிரட்டுவது மத்திய அரசு செய்யும் வேலையல்ல என நாடாளுமன்ற தொகுதி வரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் பேசியுள்ளார். தமிழ் மொழி பிடிக்கும் என்று பேசும் பிரதமர் மோடியே இந்தியை திணிக்கலாமா என்று அமைச்சர் ஏவா வேலு கேள்வி எழுப்பியுள்ளார். தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை உறுதியாகவும் தெளிவாகவும் உணர்த்தும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவு பெற்றது. அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளுக்கு நன்றி என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். புரோரேட்டா என்ற வரையறையில் குழப்பம் உள்ளது. மாநில எம்பி எண்ணிக்கை குறையவில்லை என்பது பிரச்சினை இல்லை. வடமாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிக்கப்படுவதே பிரச்சினை என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் விகிதாச்சாரம் 7.2% என்ற எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது தேவையற்றது. இப்போதுள்ள தொகுதிகளே தொடர வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் திமுக ஏன் அவசரப்படுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் விகிதாச்சாரமான 7.18க்கு குறையாமல் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் கோரிக்கையாக உள்ளது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எங்களின் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளோம் என்று ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மத்தியில் எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் நிலைதான் உள்ளது என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க கட்சி வேறுபாடுகள் கடந்து அனைவரும் ஓரணியில் நின்று பாசிச சூழ்ச்சியை வீழ்த்துவோம் என்று துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கோவில் விழாக்களின் போது சினிமா பாடல்கள் பாடப்படுவதை எதிர்த்து வெங்கடேஷ் சௌரிராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார்.
தஞ்சை மாவட்டம் திருவோணம் அருகே பலூனை விழுங்கிய 7 மாத குழந்தை உயிரிழந்தது. மூச்சு திணறலால் குழந்தை இறந்ததாக பெற்றோர் கருதிய நிலையில் குழந்தை பலூனை விழுங்கியதால் உயிரிழந்தது பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. பழைய குற்றால அருவியில் வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்குவது பற்றி தென்காசி மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வங்கியில் பெரும் தொகையை கடன் பெற்று செலுத்தாதவர்கள் மீது வங்கி எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை, சாதாரண மக்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்தியூரில் அதிமுக தோல்வியடைய முன்னாள் எம்எல்ஏ ராஜாதான் காரணம். அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என அந்தியூர் ராஜா பேசிய ஆடியோ என்னிடம் உள்ளது. துரோகிகளை அதிமுகவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். எங்கள் குழந்தைகளுக்கு எந்த மொழி தேவையோ அதனை கற்றுக்கொள்ளட்டும். ஹிந்தி கற்றுத்தரும் பள்ளிகளை நாங்கள் அழிக்கவில்லை, ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ் மொழியை தான் கற்றுக் கொடுக்கும் என்று அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணி காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 16 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கோடம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. நாளை மற்றும் நாளை மறுநாள் நண்பகல் 12:30 முதல் 2 மணி வரை புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை வசதியின்மை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையிலான வகுப்பறைகள் என ஏற்கனவே அவல நிலையில் இயங்கி வரும் அரசு பள்ளிகளுக்கான மின் கட்டணத்தை கூட உரிய நேரத்தில் செலுத்தாமல் அலட்சியம் காட்டும் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடு கடும் கண்டனத்திற்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் 6 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் 2வது முறையாக காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டுள்ளது. மீனவர்களுக்கு எதிரான வழக்கை விசாரித்த நளினி சுபாஷ்கரன் மார்ச் 19 வரையில் 2வது முறையாக காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டார். தொடர்ந்து 6 மீனவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதால் விளையாட்டுப் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டு 200 மாணவர்கள் பாதுகாப்பாக விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். இதையடுத்து சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுக்கும் மேலாக ஒரு ஆசிரியரை கூட தேர்வு செய்ய முடியவில்லை என்றால் அந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் எதற்காக இருக்க வேண்டும்? அதை மூடிவிடலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையறை ஆகியவற்றில் புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டை முதல்வர் ரங்கசாமி தெளிவுபடுத்த வேண்டும். ரங்கசாமி ஆதரிக்கும் விஜய் கட்சி கூட இவற்றை எதிர்க்கும் நிலையில் அவர் மௌனம் காக்கலாமா என்று காங்கிரஸ் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். டிஜிட்டல் பரிவர்த்தனையில் நாட்டிலேயே உத்தரப்பிரதேசம் முதலிடம் வகிப்பதாக அம்மாநில சட்டப்பேரவையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் எக்ஸ்பிரஸ் வே மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் பார்களை மார்ச் 13ஆம் தேதிக்குள் அகற்ற முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். போரால் பாதிக்கப்பட்டுள்ள சூடானுக்கு 2 டன் உயிர்காக்கும் மருந்துகளை இந்தியா அனுப்பியுள்ளது. இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சூடான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக இந்திய கடலோர காவல் படையின் கப்பல் சூடான் புறப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் புற்றுநோய் மருந்துகள் உட்பட உயிர்காக்கும் மருந்துகள் 2 டன்களுக்கு மேல் உள்ளன என்று தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மகளிருக்கான வேலைவாய்ப்பு 48% அதிகரித்துள்ளதாக பவுண்டிட் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. மகளிர் வேலைவாய்ப்புகளில் 34% கொண்ட IT, கணினிகள், மென்பொருள் போன்ற தொழில்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகின்றன. சோன்மிரயாக் கேதார்நாத் இடையே 4081 கோடி ரூபாயில் 12.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோப்கார் அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டில்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் உத்தரகண்ட், கோவிந்த் காட், ஹேம்குந்த் ஷாகிப் இடையே 2730 கோடி ரூபாயில் ரோப்கார் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
அவுரங்கசீப்பை புகழ்ந்து பேசிய சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ அபு ஹாஸ்மி மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மராட்டிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அபு ஹாஸ்மியை சஸ்பெண்ட் செய்தார் சபாநாயகர். பாலியல் குற்றங்களில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் போக்சோ வழக்குகளை விசாரிக்க விசாரணை நீதிமன்றங்களில் போதிய நீதிபதிகள் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா வர்த்தக போரை விரும்பினால் சீனா இறுதி வரை போராட தயாராக இருக்கிறது என்று அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியா, சீனா, பிரேசில், மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா விதிக்க இருக்கும் பரஸ்பர வரி விகிதம் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க கூட்டு காங்கிரஸில் அறிவித்தார். அமெரிக்காவுக்கு விநியோகிக்கும் மின்சாரத்துக்கு கனடா 25% ஏற்றுமதி வரி விதித்தது. கனடாவின் ஆன்ட்ரியோ மாகாணத்தில் இருந்து மெக்சிகன் நியூயார்க்கு மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கனடா வழங்கும் மின்சாரத்தில் அமெரிக்காவில் 15 லட்சம் வீடுகள் பயன்பெறும் நிலையில் கனடா வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளது. ஜப்பானின் ஹொபனாட்டோவில் கடந்த வாரம் தொடங்கிய காட்டுத்தீ அருகில் உள்ள நகரங்களுக்கும் பரவ தொடங்கியதால் 100 வீடுகள் தீக்கரையாகி உள்ளன. 5000 ஏக்கர் வனப்பகுதி முற்றிலும் எரிந்து சேதமாகி உள்ளது. 1200க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க ஒடிசா மாநிலத்தில் இருந்து தமிழகத்துக்கு அதிக நிலக்கரியை அனுப்புவதற்கு வசதியாக 21 சரக்கு ரயில்களை இயக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மக்காச்சோளத்துக்கு விதித்துள்ள செஸ் வரியை தமிழக முதல்வர் ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரசின் பொதுச் செயலாளர் யுவராஜ் வலியுறுத்தியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதியில் இந்திய அணியிடம் ஆஸ்திரேலியா தோல்வியடைந்த நிலையில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் புறநகர் ரயில் நிலையம் இடையே நடை மேம்பாலத்திற்கு நிலம் எடுக்கும் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டது. கிளாம்பாக்கம் நடை மேம்பாலம் அமைக்க நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான செங்கல்பட்டு ஆட்சியரின் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டது.